அச்சுதான் அந்தனந்தனா நாராயணா உலகளந்த கண்ணா பறக்கின்ற கருடனில் செங்கலாகவும் நிற்கின்ற மலையிலே கோவர்த்தன கிரியாகவும் ஓடுகின்ற நதியிலே கிருஷ்ணா நதியாகவும் நிற்கின்ற உயிரிலே கோமாதா பசுவாகவும் சரி மண்ணையுண்டாய் வெண்ணையுண்டாய் ஓரடியில் உலகை இழந்தாய் திருப்பதியில் எழுந்து நின்றார் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டாய் பூதகி பால் கொடுத்து பூமி பார்த்து தீர்க்க வந்த கண்ணா திவ்ய பாதத்திற்கு தங்கை பணிந்தேன் மாயவா திருமணி பாதங்களை பணிந்தபடாத அகிலத்திலே பேரும் புகழும் சீரும் சிறப்புடனே பூவோடும் பொட்டோடும் சுப மாங்கல்யத்தோடு நீடூழி வாழ்வாய் தங்கையே. பூவும் பொட்டோடும் சீரும் சிறப்போடும் மங்கள் கும்பத்தோடு வாழ்வேன்னு சொன்னீங்களே. ஐயோ அஜந்த மண்டபம் தன்மணியே மங்கையான மங்கையனுடைய திருமுகத்தை கண்டனால் மாயவராகப்பட்ட நான் நீடூழி வாழ வேண்டும் என்று தேர்தல் சொன்னேன், ஆறுதலாக பேசினேன். ஆனாலும் என் தங்கையாகப்பட்டவள் அழுது புலம்புகிறாய். என்ன காரணம்? பூவும் பொட்டோடு வாழ்வாய்னு சொன்னீங்களே, பூவும் பொட்டோடு நான் எப்படி வாழ முடியும்? ஏன் இந்த சந்தான கணவர் போய்மணிக்கும் நிலையிலே இந்த மங்கையா நான் வாழ்வது எப்படி? மன்னவர் மடிந்த பின்னே மங்கையால் எப்படி வாழ்வோம்? இந்த 10,000 மடிந்த பின் இந்த பத்தினி பராசக்தி நான் எப்படி வாழ்வேன்? கணவரும் போய் மடிந்த பின் இந்த கன்னியா நான் என்ன செய்வேன்? அம்மா, மானிட ஜென்மங்களுக்கு தான் அழிவு உண்டே தவிர தெய்வங்களுக்கு அழிவு என்பது கிடையாது. உன் கணவர் என்பவர் கடவுள், கடவுளுக்கு எப்படி அழிவு வரும்? என்ன காரணம்? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒரு பொல்லாத அரக்கனாகப்பட்ட வரத்திற்கு வந்தான். மதிமயக்கத்திலே வரத்தை கொடுத்து விட்டார் என் கணவர். எப்படி? அதாவது உன் மனைவியுடைய வயிற்றிலே நானே வந்து மகனாக குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டார்.
அப்படி அந்த குழந்தை பிறந்தால் என் கணவராகப்பட்டவர் நாளுக்கு நாள் அழுதி விடுவார். ஒவ்வொரு மாதங்களாகி அந்த அரைக்கனுடைய மனைவியுடைய வயிற்றில் குழந்தை வளர வளர உன் கணவருடைய உயிர் நாளுக்கு நாள் கரைந்து போகும் தருவாயில் இருக்கிறது. அதனால இதுக்கு மேல் என் மன்னவர் என்ன செய்வார்? என் மன்னவரை நான் எப்படி காப்பாற்றுவேன்? எல்லாரும் பூவோடு பொட்டோடு இருந்தா போறாரு. நான் எப்படி பூவோடு பொட்டோடு இருப்பேனுங்கிறேன். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கல்வியிலே இருக்கும் சுத்தமையும் காத்து ரசிக்கக்கூடிய கண்ணு நீங்க. உங்களுக்கு தெரியாத உலகத்தில் எதுவும் நடக்காது. நீங்க நினைச்சு மனசு வச்சா என்னை உன் கணவரை காப்பாற்ற முடியும். அம்மா உன் கணவரை காப்பதற்கு உன் மன்னவனை காப்பாற்ற மாயனால் ஆகாது. உன் பத்தாவை காப்பாற்ற இந்த பரந்தாமனால் ஆகாது. என்னால் ஆகாத காரியம் எல்லாம் அது உன்னால் ஆகும். உலகளந்த கண்ணனும் உலகத்திற்கெல்லாம் ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய பரந்தாம கண்ணன் நீங்கெல்லாம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. ஆணாகி பெண்ணாக அனைத்து உயிரத்திலும் நீங்க உயிராக இருக்கிறீங்க. உங்களால முடியாது என்னால முடியும் சொல்றீங்களே, நான் எப்படினாலும் செய்ய முடியும். அரக்கனிடத்தில் சண்டை செய்வேனோ? அரக்கெடுத்து போய் போர் செய்ய முடியுமா? அரக்கெடுத்து சென்று விட்ட அரக்கன் என்ன ஏதாவது செய்து விட்டால் நான் என்ன செய்வேன்? அப்படியா? ஆமா. உனக்கு புருஷன் வேணும்ல? உன் கணவர் வேண்டுமல்ல? கணவருக்காகத்தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். சோறு இல்லாத கூட இருந்துக்குவேன். ஆனா புருஷன் இல்லாம இருக்க மாட்டேன். என் தங்கச்சி புருஷ பைத்தியம் பிடிச்சவ. அதனால அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்னதான் செய்யணும்? தங்கை இந்த ஒரு மாவிட்டு உறுதியாக மாறிடுவோம்மா. உறுதியாக நீயும் மாறிய அரைக்கிணைக்கு குறி சொல்ல அம்மா. காப்பாற்ற வேண்டுமே என்றால் இந்த உருவத்தை விட்டு அழகிய குறைத்தியாக உருமாற வேண்டும். உருமாற வேண்டும். உருவத்தை மாறு. ஐயோ பரந்தாமா கண்ணா, அசலப்படும் பாவி அந்த அரக்கனோட வாசலுக்கு குழந்தையாக போக எனக்கு விதியாச்சா
என்ன சொல்லிவிட்டேன் அண்ணா, உலகத்திற்கெல்லாம் ஆதிசக்தியாக உலகத்திற்கெல்லாம் தாயாக விரும்புவதை ஆதிசக்தி உண்மைதான். அசுரப்படப்பாக நான் அசுரனாகப்பட்ட உலகத்திற்கெல்லாம் கொடுமை செய்து அதாவது அனுகாலம் செய்து வருகிறார். அவனோட வாசலுக்கு நீ குழந்தையா போட்டு சொல்றீங்களே, இது நியாயமா? பாவியோட வாசலுக்கு இந்த பார்வதி இறுதியாக போகலாமா? அரக்கனுடைய வாசலுக்கு இந்த ஆதிசக்தி இறுதிய போலாமான்னு கேட்கிறான். பதில் சொல்ல மாட்டியா? கவலைப்படாது. அம்மா, உன் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ நான் சொல்லுகிற வார்த்தை கேட்டால் மட்டுமே காப்பாற்ற முடியலையே முடியாது. தங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசினா நமக்கு ஆபத்து வந்து சொல்றீங்க. சிறிது நேரத்தில் அரக்கனுடைய மனைவியினுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை பிறந்துவிட்டால் கணவர் அழகி விடுவார். என் கணவருக்கு இந்த ஆபத்து நேரக்கூடாது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அதனால முதலிலே என்னுடைய கிறிஸ்தா நதியில முழுகி அழகிய குருத்தியாக உருமாற வேண்டும். உருமாறிய பிறகு நீ அரக்கனிடத்தில் சென்று குறி சொல்ல வேண்டும். எப்படி? சரி, அவனுடைய நாடு நகரங்கள் எல்லாம் வாக்கை எல்லாம் குறி சொல்லி உன் மனைவியினுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை சுகமாய் பிறக்க வேண்டுமே என்றால் நான் சொல்லுகிற மருத்துவ பாட்டை அழைத்து வந்தால்தான் சுகப்பிரசவமாய் பிறக்கும் கேட்டு சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் தன் பிள்ளை மேல் இருக்கிற பாசத்தினால அந்த மருத்துவ பாட்டை தேடி போவான். அவன் வருவதற்குள்ளாக நீ ஐவேனாங்காடு ஆழ மரத்தடியிலே உறுதியாக இருக்கிற நீ அழகிய அதாவது ஒரு மருத்துவ பாட்டியால் கிளவியோட கூட்டு கிளவியாக உருமாறி அமர்ந்திருக்க வேண்டும். உனக்கு துணையாக உனக்கு பக்க துணையாக வீரபத்ரசாமி, ஐயனாரப்பசாமி, கருப்புசாமி 3 பேர்களுடைய துணை கொண்டு நீ வந்து பிரசவம் பார்த்தால் அப்போது பிரசவம் பார்க்கும் போது என்னைக்குமே பாரு மருத்துவச்சியோ அந்த கர்ப்பிணி பெண் 2 பேர் தான் இருப்பாங்க. மற்றவர்கள் வெளியே இருப்பாங்க. அப்ப நீ மருத்துவ பாட்டி இருக்கிற நீ உன் சுய உருவமாய் விளங்கி வரக்கூடிய ஆதிசக்தி அங்காள பெருமாத்தின் பெரியாண்டு அந்த குழந்தை வயிற்று விட்டு வெளியே வந்தாதான் உன் கனவு சாவாரு. அது வருவதற்கு முன்பதாக வயிற்றிலேயே ஒன்று மையான கொள்ளை ஆடிவிடு. கணவரை காப்பாற்றலாம். தங்கள் சித்தம் வாக்கியமாக தங்கள் வார்த்தைக்கு நான் மறுவார்த்தை பேசவில்லை. உடனடியாக குறவேண்டம் போட்டு வத்தியாக வருகிறேன். அப்படியே ஆயினுடைய வார்த்தை கேட்ட ஆதிசக்தி ஆயினுடைய குளத்தில் குளித்து நீராடி அழகிய குளத்தியா வருகிற விதம் காண்க.